அனைவருக்கும் வணக்கம். முந்தைய வகுப்பில் ஹிந்தி உயிரெழுத்துக்களை அறிந்து கொண்டோம். இப்பொழுது ஹிந்தி உயிரெழுத்துக்களை எப்படி எழுதுவது என்பதை அறிந்து கொள்வோம். முதலில் ஹிந்தி எழுத்துக்களை கோட்டுக்கு கீழே எழுத வேண்டும். தமிழ், ஆங்கிலமெல்லாம் நாம் எழுதும் பொழுது கோட்டுக்கு மேலே எழுதுவோம். ஹிந்தி எழுத்தை மட்டும் கோட்டுக்கு கீழே தான் எழுத வேண்டும். முதலில் 3 போட வேண்டும். சின்னதாக ஒரு கோடு போட்டு இருக்க வேண்டும். மேலே ஒரு கோடு, இது ஆ. அடுத்தது ஒரு விரல் கேப் விடுங்க, மறுபடியும் அதே ஆ போடுங்க, இன்னொரு கோடு போடுங்க, ஆ. அடுத்தது ஒரு சின்ன ஹைஃபன் போட்டு எஸ் போடுங்க, கீழே சுழிச்சு விடுங்க, ஈ. அடுத்தது அதே ஈ போட்டுட்டு மேலே வெளிப்பக்கமாக சுழிச்சு விடணும், ஈ. அடுத்தது ஊ, 3 போட்டு மேலே இழுத்து விடணும், ஊ. மேலே ஹிந்தினாலே மேலே கண்டிப்பாக கோடு போடணும். ஊ போடுறீங்க, அடுத்து பின்னாடி சுழிச்சு விட்றீங்க, ஊ. அடுத்தது ரீ, நம்ம கே போட தெரியும், இது உள்ள பக்கம் கே போடணும். அடுத்தது இதே இந்த மாதிரி நாட் போட்டு சி மாதிரியும் போடலாம், ரீ. இது ஒரு லைன் விட்டுருங்க, 11 போட்டுக்கோங்க, கீழே இழுத்து விடுங்க, இது கொஞ்சம் மேலே இழுத்து விடுங்க, ஏ. அடுத்தது இதே ஏ போடுங்க, மேலே லாஸ்ட் லைனில் உள் பக்கமாக சுழிச்சு விடுங்க, ஐ. அடுத்தது ஓ, ஆ போடுறீங்க, லாஸ்ட் லைனில் உள் பக்கமாக சுழிச்சு விடுறீங்க, ஓ. அடுத்தது ஆவ், ஓ போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு கோடு சுழிச்சிங்கன்னா போதும், ஆவ். அடுத்தது ஆம், ஆ போடுறீங்க, ஒரு புள்ளி வைக்கிறீங்க. அடுத்து அக, ஆ போட்டு சைடில் 2 புள்ளி வைக்கிறீங்க. எழுதி முடிச்சிட்டோம். இப்போ திரும்ப சொல்லிட்டு போவோமா? ஆ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ரி, ஏ, ஐ, ஓ, ஔ, அம், அக. இன்றைக்கி ஹிந்தி எழுத்துக்களை எப்படி எழுதலான்னு தெரிந்து கொண்டோம். நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.